இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜனவரி மாதம் 28ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நாம் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்ப்போம். நான் நிறைய பேர் கேட்டிருக்கிறேன். நீங்கள் கேட்டிருக்கணும் இல்லையோ, நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய வேதியர் பணி காலங்களிலும் சரி, இப்பொழுது ஊழியம் செய்கிற இந்த காலத்திலும் சரி, நிறைய பேர்கிட்ட கேட்பேன், ஏன் பிரதர் நீங்கள் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறீங்க? சண்டே மாஸ்க்கு வாங்க, வாய்ப்பு கிடைக்கும் போது திருப்பள்ளியில் கலந்துக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி கோயில் காரியத்துலையும் கலந்துக்குங்க. கோயிலில் ஏதாச்சும் ஒரு நிமிஷம் தான் சபையோ ஏதோ ஒரு முக்கியமாக கலந்துக்குங்க. ஏன்னா அந்த கோயில் நிகழ்வு கொஞ்சம் வரக்கூடாதா நீங்கள் என்ன சொல்லுவேன். அவங்கள திருவிழா கிறிஸ்தவர்கள் திருவிழாவுக்கு மட்டும் வந்துடுவாங்க. நல்லா புத்தாடை உடுத்து, இல்லை கிறிஸ்துமஸுக்கு மட்டும் அழகாக வந்து நின்றுட்டு போயிடுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க சொல்கிற பதில் இதுவாக தான் இருக்கும். கடவுள் மனசில் இருந்தால் போதும் பிரதர், கடவுள் மனசில் இருந்தால் போதும் பிரதர், எதுக்கு கடவுள் மனசில் இருக்கார், உள்ள கடவுளை வச்சு நான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். கடவுள் மனசுக்குள்ளே இருக்காரு, அவர் காட்டுற வயல் நடக்கிறேன், போகிறேன், வர்றேன், அவர் உள்ளத்தில் இருக்கார் அவர். அப்புறம் என்ன கோயிலுக்கு வந்துக்கிட்டு போயிடும், அதெல்லாம் தேவையில்லை பிரதர். சகோதரர்களே, இவ்வாறு சொல்பவர்களுக்கு இன்றைய தியானம் மிக அவசியமானது. இன்றைய திருப்பாடல், இதோ வருகின்றேன் ஆண்டவரே உம் திருவுளத்தை நிறைவேற்ற, இதோ வருகின்றேன் ஆண்டவரே உம் திருவுளத்தை நிறைவேற்ற. திருப்பாடல் 140, திருப்பாடல் 40. உம் திருவுளத்தை நிறைவேற்ற வருகிறேன். இந்த வரி குருத்துவ அருள் பொழிவின் பொழுது குருவாக ஆகப் போகின்றவர்கள் தன்னுடைய ஒரு மோட்டோ வச்சிருப்பாங்க. ஆனால் பத்திரிகைகள்லாம் இப்படி தான் போடுவோம், இதோ வருகிறதெல்லாம். ஏனென்றால் நான் உங்ககிட்ட வரேன், உங்களுடைய திருவுளத்தை நிறைவேற்றணும். எங்களுடைய வேதியர் பட்டமளிப்பின் போதும் சரி, குருத்துவ அருட்பொழியும் போதும் சரி, பிறகு சகோதரிகளுடைய வார்த்தை பாடும்போதும் சரி, இந்த வரியை பயன்படுத்துவாங்க. இதோ வருகின்றேன் உங்களுடைய திருவுளத்தை நிறைவேற்ற. இன்றைக்கு இயேசுனுடைய தாயும் சகோதரன் நிற்கிறாங்க, வெளியே நிற்கிறாங்க. தகவல் இயேசப்பாடு சொல்லப்படுகிறது. போதகரே இயேசுவே உங்களுடைய தாயும் சகோதரன் நிற்கிறாங்க. அப்போ தன் முன்னாடி இருக்கிற மக்கள்கிட்ட சொல்றாரு, யார் என் தாய் என் சகோதரர்? என் அம்மாங்கிறவங்க யாரு? என் சகோதரர்கள் யாரு? யார் என் தந்தையின் திருவுளப்படி நடக்கிறார்களோ அவர்களே என் தாயும் என் சகோதர சகோதரிகளும். இந்த பகுதியை வச்சு இந்த பிரிவினை சபை சகோதர சகோதரிகள் நிறைய பேர் சொல்லுவாங்க, பத்தியா அம்மாவையே அவர் எடுத்தறிஞ்சு பேசுறாரு பாருங்க. எடுத்தறிஞ்சா பேசுறாரு. அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தைக்காக தன்னை முழுவதும் தரை மட்டும் தாழ்த்தியவர்கள் அன்னை மரியாள். இதோ ஆண்டவருடைய அடிமை நான் ஆண்டவருக்கு, உமது வார்த்தை என்னவோ அப்படி எனக்கு ஆகட்டும். அம்மாவுடைய வார்த்தை, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தை என்னவோ அப்படி நடக்கட்டும் எனக்கு என்று அன்னை மரியாள் தந்தையுடைய வார்த்தை தன்னையே கையெழுத்துவார் அன்னை மரியாள். அப்ப அம்மாவை எவ்வளவு வசதியை பேசுறாரு பாருங்க. யார் என் தாய்? என்ன கூட என் தந்தையின் வார்த்தைப்படி நடக்கணும், அவர் திருவிழப்படி நடக்கணும். அன்னை மரியாள் 100% அப்படின்னு வாழ்ந்தார். அப்போ அதை போல நாமும் வாழ இன்றைக்கு இயேசு ஆண்டவரை அழைக்கிறார். இன்னைக்கு முதல் வாசகம் வாசிக்கணும். இன்னைக்கு அற்புதமான வாசகம். இன்னைக்கு நான் நேற்றே சொன்னேன், பாவ பரிகார பலின்னு சொல்லுற ஒரு பலியை யூதர்கள், இஸ்ரேல் மக்கள் ஒரு பாவப்பறை விழா கொண்டாடுறாங்க. அந்த விழா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆட்டை கொண்டு எல்லா மக்களும் அந்த ஆட்டு மேல கையை நீட்டுவாங்க. அப்படி நீட்டின பிறகு அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் அந்த ஆட்டுக்குள்ள செல்வது ஒரு நம்பிக்கை, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எல்லா பாவத்தையும் அந்த ஆட்டு மேல சுமத்துடுவாங்க.
பிறகு அந்த ஆட்டை பலியிட்டு அதன் இரத்தத்தை பெரிய குரு என்ன பண்ணுவார், அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு கோயில் உள்ள போவார், திருத்தோயத்து உள்ள போவார், ஆண்டுடைய பீடம் இருக்க இடத்துக்கு போவார். பெரிய குரு அந்த ஒரு நேரம் மட்டுமே ஆலயத்தின் திருத்தோயத்துக்குள் நுழைவார். மற்ற நாள் யாரும் போகக்கூடாது. பெரிய குரு மட்டுமே போவார். எப்பொழுது இந்த பாவ பரிகார விழா உள்ள போவார். போயிட்டு ஆண்டவருடைய அந்த ஈசோப்புங்கிற புள்ளிலே ரத்தத்தை நனைத்து என்ன செய்வார், அந்த பலிபீடத்தின் மேலே அந்த ரத்தத்தை தெளிப்பார். வந்து அந்த ரத்தத்தை பண்ண தொட்டு மக்கள் மேலேயும் தெளிப்பார். தெளித்து உங்களுடைய பாவத்தை கடவுள் மன்னிக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு பாவத்துக்கு பரிகாரமான விழாவை அங்கே எடுப்பார்கள். இங்கே எபிரேயா சொல்றாரு பாருங்க, இங்க அந்த ரத்தம் நீங்க ஆண்டோடு கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த ரத்தம் உங்களுடைய பாவங்களை போக்க வல்லது கிடையாது. உங்களுடைய பாவம் ரத்தம் போக்காது. மாறாக மாசு மறுவில்லாத கடவுளுடைய பிள்ளையான இயேசு கிறிஸ்து பலியிட்டு அவர் கல்வாரியில் பள்ளியில் சிந்தார் பாருங்க ரத்தம். அந்த ரத்தம் தான் நம்மை விடுவிக்கும் என்று இங்கு சொல்லுகிறேன். ஏசப்ப சொல்ற மாதிரி பாருங்க பார்ப்போம். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரேன்னு யாரெல்லாம் கத்துறீங்களோ நீங்க யாருமே நம்ம விண்ணகத்துக்குள்ள நுழைய முடியாது. மாறாக என் தந்தையின் திருவுளப்படி யார் நடக்கிறார்களோ அவர்களே என்ன பண்ணுவாங்க, விண்ணகத்துக்குள்ள நுழைய முடியும். ஒரு மறைப்பது பாருங்க, அவர் பெயர் ஜார்ஜ் டபிள்யூ ட்ரூட்னு ஒருவர். அவர் சொல்றாரு பாருங்களேன், இறைவனின் திருவுளத்தை அறிவதே ஞானம். ஒருத்தவன் ஞானின்னா அவன் கடவுளுடைய சித்தத்தை தெரிஞ்சு வச்சிருக்கான். கடவுளுடைய விருப்பம் எதுவோ அது தெரிஞ்சு, அது மிகப்பெரிய ஞானமான காரியம். அது சொல்ற பாருங்க, கடவுளுடைய திருவுளத்தை அறிவதே ஞானம், ஞானம் நிறைந்த செயல். சொல்ற பாருங்க பார்ப்போம், அதை செயல்படுத்துவது மிகப்பெரிய சாதனை. எவன் ஒருவன் தன்னை ஞானின்னு சொல்லி அவனுக்கு கடவுள் திட்டம் அறிஞ்சிருக்கணும், அதன்படி அவன் வாழணும். இன்றைக்கு முதல் வாசகமும் எத்தனை நமக்கு சொல்லுது பாருங்க. இன்னைக்கு அற்புதமான இன்னைக்கு வாசகம். இன்னைக்கு அதில் என்னை கவர்ந்த ஒரு சில வரிகளை நான் குறித்து வச்சிருக்கிறேன், நான் படிக்கிறேன் பாருங்களேன். பலியையும் காணிக்கையையும் விரும்பவில்லை. பாவ பரிகார விழாவில் ஆட்டுக்குட்டியோட மரணமா ஆண்டவருக்கு தேவை? சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஆட்டுக்குட்டியோட மரணமா ஆண்டவருக்கு தேவை? அதையும் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஓசை 6:6, பலிகளை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். பலிகளை அல்ல, கடவுள் விரும்புவது நொறுங்குண்ட நெஞ்சமேன்னு பைபிள் சொல்லுகிறது. நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ ஆண்டவர் அழைக்கிறார். பாட்டு பாடுற பிள்ளைங்கட கோயிலில் நெஞ்சம் தூய்மையா இருக்குதா, ஆண்டோட சித்தப்படி உங்க உள்ளம் தூய்மையாகுதா, கடவுள் ஒன்று அழைக்கிறார். பாருங்க பார்ப்போம். பலிகளையும் காணிக்கைகளையும் விரும்பவில்லை, ஆனால் ஒரு உடலை எனக்கு அமைத்து தந்து, ஒரு உடம்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க இல்லையா, இந்த உடம்பால நான் ஆண்டவருடைய அவருக்கு மகிமைப்படுத்தணும். அவர் திட்டத்தை, அவர் திருவுளத்தை இந்த உடம்பை செய்யணும். பவுல் சொல்லுவார், இந்த உடல் ஆண்டவருடைய கோயில்னு சொல்லுவார். இந்த உடம்பை பாழாக்காதீங்க என்றால் உங்கள் உடல் ஆண்டவர் வாழும் கோயில். உங்களுக்குள்ள ஆண்டவர் வாழற அந்த உடம்பை பத்திரமா பார்த்துக்குங்க, உடம்பை பாழ்படுத்திக்காதீங்க என்று ஆண்டவர் சொல்லுவார். பாருங்க பார்ப்போம். பலிகளையும் காணிக்க விரும்பவில்லை, ஆனால் எனக்கு ஒரு உடலை அமைத்து தந்தீர். சொன்னாங்க இல்லையா, கடவுள் மனசுல இருக்கிறாரு, போதும். இந்த உடல் ஆண்டவருக்கான செயலை செய்யணும், அவர் திருவிழப்படி இந்த செயல்படணும், உடம்பு செயல்படணும். அதுதான் ஆண்டவருக்கு பயிற்சி. அதை விடுத்து கடவுள் மனுஷனுக்கு நான் அது கோயிலுக்கு போகணும், நான் நன்மை வாங்கணும், நானும் காத்தியான் செய்யணும், கடவுள் மனசுல இருக்கிறார், போதும். ஆன்மாவை உண்டாக்கி அவரே இந்த உடலையும் உண்டாக்கினார்.
உட்புறத்தை உண்டாக்கி அவரை வெளிப்புறத்தையும் உண்டாக்கினார். உள்ளும் புறமும் தூய்மையா இருக்கணும். உள்ளும் புறமும் ஆண்டவருக்குரிய விதத்துல இருக்கணும். ஆண்டவருக்கான செயல்களை செய்யணும். அதான் நீங்க பாருங்க பார்ப்போம். எனக்கு உடம்பை கொடுத்துருக்கீங்க, நீங்க இந்த உடம்பை கொடுத்துருக்கீங்க, நீங்க இந்த உடலை கொண்டு நான் உங்களை உங்களுடைய திருவுளத்தை என்ன பண்ண ஏற்று வாழணும். வழிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புறேன். அப்படிப்பட்ட இரக்க காரியங்களை வச்சு செய்யணும் இல்லையா? செய்யணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க பாப்போம். ஆண்டு கூட நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறோம். அது பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க எவ்வளவு தயங்கணும். நம்ம மன்னிக்க மறுத்த பணியால் பாருங்க. 10,000 தாலந்தை அந்த அரசர் மன்னிக்கிறாரு. கடன்லாம் கணக்கு பண்றாரு. என்ன கணக்கு ஒருத்தன் 10,000 தாளந்து கடன் பட்டுக்கிறான் ஆண்டவர் ராஜா சொல்லிட்டு ஒரு நிலவு வருது. அப்படி அவர் அந்த 10,000 தாளந்து நாள் கூப்பிடுங்க வாப்பா, ஏன் கட்டல? ஐயா கஷ்டமாக கட்ட முடியல. அப்படியா, சரி போ என்று 10,000 தாளந்தையும் அந்த அரசர் நம்ம தள்ளுபடி பண்ணுகிறார். அவன் போறான் இல்லையா, 100 தெனாரியம் அவங்ககிட்ட கடன் வாங்கின ஒருத்தனை பிடிச்சி ஜெயில பிடிச்சி உத்தரவாதம் பண்றான். அவனுக்கு எப்படி இருக்கும்? நீ மன்னிப்பு பற்றிய 10,000 தாளந்து 100 தெனாரியம் மிக சிறிய தொகை. அதை ஒப்பிடும் பொழுது அந்த அவனை நீ மன்னிச்சியா? நீ உன் உடம்பு அவனை மன்னிச்சு அவனை மன்னிக்க மனசு உபச்சா உனக்கு? அவனை அடிச்சு இன்பம் காண்றீங்க. எந்த வகையில் நியாயம் இது? மனசு இரக்கம் இல்லையே. பலிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இந்த உடல் ஆண்டவருக்கரை காத்து செய்யணும். அன்னை தெரசா நம்ம தெரிஞ்ச நிகழ்ச்சி தான். திரும்ப சொல்றோம் பாருங்க, நமக்கு மனசுல அது ஞாபகம் இருக்கணும். அன்னை தெரசா என்ன பண்ணாங்களாம், எல்லா கடைங்களுக்கும் சேர்த்து உதவி கேட்பாங்களாம். மிஷனரி ஆஃப் சேரிட்டி அந்த இதுக்காக உதவி கேட்க எல்லா கடையாக போவாங்க கல்கத்தா நகர்ல. அப்படி போகும்போது ஒரு கடைக்காரன் என்ன பண்ணாராம், அன்னை தெரசாவுடைய திருக்கரத்துல எச்சு தூப்புறாராம். போ அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தினாராம். அப்ப அந்த மாதிரி சொன்னாங்க, அந்த மாதிரி பண்ண பார்த்தாங்களாம் பாருங்க. அந்த எச்சிலை துடைத்து கொண்டு, இந்த எச்சிலை நான் வச்சுக்கிறேன், என்னுடைய மடத்துல என்னுடைய கான்வென்ட்ல பிள்ளைங்கள்லாம் பசி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் நீங்க கொடுங்க என்று மீண்டும் அவங்க கை நீட்டினாங்களாம். இந்த உடல் ஆண்டவருக்கான காரியத்தை செய்யும். என்ன நம்பி கஷ்டப்படுறாங்க என் பிள்ளைங்க, நோயாளிகள்லாம் இருக்கிறாங்க. இந்த எச்சிலை நான் வச்சுக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்க. திரும்ப அந்த இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு கணத்தை காட்டினால் மறு கணத்தை காட்டுங்க. ஆண்டவருடைய வார்த்தை இது. நீ மலுக்கு நிக்காத, நீ போயிட்டு அப்படியே வீம்புக்கு நிக்காத, மன்னிச்சு விடு. ஆண்டவர் உன் குற்றத்தை மன்னிப்பார். இரக்கத்தோடு இரக்கம் காட்டுவோர் இரக்கம் பெறுவார். கடவுள் யாருக்கும் கடங்காரனா இருக்க மாட்டாரு. சீராக சொல்கிற வார்த்தை, ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். நாம வச்சுக்கோங்க, ஏழைக்கு இறங்குறைய நீ கடவுளுக்கு கடன் கொடுக்கிற. கடவுள் கடங்காரனா இருக்க மாட்டார். அந்த கடனுக்குரிய கடனை வட்டி முதலுமா அழுந்து சரிந்து விழும்படி மடில் அள்ளி போடுவார். ஆண்டவர் யாருக்கும் கடங்காரனா இருக்க மாட்டார். இந்த உடலால் நம்ம ஆண்டவருக்கான காரியத்தை செய்யணும். ஆனா தெரசா பாருங்க பாப்போம், வேற என்ன சொல்றது சொல்லுங்க பாப்போம். இந்த உடலால் ஆண்டவருக்கான காரியங்களை செய்யணும். நிறைய கஷ்டம் வரத்தான் செய்யும். ஆண்டவர் திருவுளத்தை கடைபிடிச்சு வாழணும்னா நிறைய வர செய்யும். இருந்தாலும் இப்போ சொல்லுவார் பாருங்க, கொரிந்தியர்ல சொல்லுவார் பாருங்க பார்ப்போம், உங்களுக்கு சோதனை வரும், கஷ்டம் வரும், ஆனால் சோதனை உங்களை மேற்கொள்ளக்கூடாது. ஆண்டவருடைய அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் சோதனையை வெற்றி கொள்ளுங்கள் சொல்லுவார். சோதனை வரும், கஷ்டம் வரும். யாருக்கு வர சொல்லுங்க பாப்போம்? யாருக்கு வரல? அவனுடைய பணி செய்தியா வரும். மோசே சொல்லுவார் பாருங்க, அவர் பட்ட கஷ்டத்தை யாரை பட்டவும் தெரியல பாருங்க. சொல்லுவார், ஆண்டவரே இந்த மக்களை நானா கருத்தரிச்சேன், இந்த மக்களை இந்த மாதிரி என் தலை சுமத்து பாரத்தை ஏற்றுக்கின தலையில் மோசே சொல்லுவார். ஆண்டவரே சொல்லுவார், மோசே இந்த மக்கள் இன்னும் என்ன எந்த அளவுக்கு எப்ப இழிப்படுத்துவாங்க, என்ன அவங்க இவங்க நம்பணும்னா என்னென்னடா பண்ணணும் இவங்க என்று என்ன பண்ணுவார்? மோசே கிட்ட ஆண்டவர் கேட்பார். நல்லது செய்தால்
ஆண்டவர் திருவிழப்படி வாழ்ந்தால், அவருடைய வார்த்தையை கடைபிடித்து வாழ்ந்தால் கஷ்டம் வரும், துன்பம் வரும், நஷ்டம் வரும், வந்தே தீரும். அனைத்தையும் ஆண்டோடைய திருக்கரம் கொண்டே என்ன பண்ணணும், நம்ம முறியடிக்க வேண்டும். சகோதரர்களே, இன்றைக்கு தான் இன்னைக்கு கடவுள் பலிகளையோ காணிக்கைகளையோ எரிபலிகளையோ பாவம் போகும் பலிகளையோ நீ விரும்பவில்லை. இன்னைக்கு வாசிங்கமா தான் இன்னைக்கு விரும்பல, எனக்கு ஆண்டவர் சொல்ல வேண்டாம். மாறாக என்ன பண்றாரு, இரக்கத்தோடு இருங்க, கனிவோடு இருங்க, கனிவோடு இருங்க. பாருங்க பார்ப்போம். பலிகளும் எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ நான் வருகின்றேன், இதோ வருகின்றேன் ஆண்டவரே, உன் திருவுளத்தை நிறைவேற்ற. ஒவ்வொருவரும் பாடுவோம், ஆண்டவரே நான் வந்துட்டேங்கப்பா, நீங்க சொல்லுங்க நான் செய்கிறேன், நீங்க சொல்லுங்க நான் செய்கிறேன் என்று ஆண்டோடைய வார்த்தைக்கு அவன் பணிந்து போகிறானோ அவன் தான் கோல் வச்சு வாழ்வான். ஒரு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். அண்ணா ஏற்கனவே தெரியும் இல்லையா, ஒரு பாட்டு வந்தாங்க விபிஎஸ் ஒரு பாட்டு பாடுவோம். ஜம் ஜிம் ஜம் ஜிம் ஜாலரா டம் டும் டம் டும் டம் மாரம், அது ரைமிங்காக பாட்டு வரும். எல்கனாவின் மனைவி அண்ணா என்னும் மலடி, எல்கனாவின் மனைவி அண்ணா என்னும் மலடி, யாவே கடவுளை கேட்க சாமுவேலும் பிறந்தார், யாவே கடவுளை கேட்க சாமுவேலும் பிறந்தார், ஜபிக்கின்ற உள்ளத்தை கடவுள் கேட்டிடுவாரே. ஒரு விபிஎஸ் பாட்டு, நான் பாடிய மனநாளாச்சு, அதான் கூட பாடி காட்டினேன். அண்ணாவுக்கும் மேல்கனாவுக்கும் குழந்தை இருக்காது அவங்களுக்கு. அண்ணா என்ன பண்ணுவாங்க, சீரோவில் போயிட்டு ஆண்டவர்கிட்ட வேண்டுவாங்க, ஆண்டவரே என்னை எல்லாம் மலடின்னு சொல்கிறாங்க ஐயா, என்னை மலட்டு பொண்ணுன்னு சொல்கிறாங்க, எல்லாருமே நான் இழிவுபடுத்துகிறாங்க, அந்த மலடுங்கிற அந்த ஒரு நிலையை போக்க எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க, நான் மலடு இல்லைன்னு நிரூபிக்க எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க. நான் அந்த குழந்தை பால் கொடுத்து அந்த பிள்ளை வளர்க்குறேன், அந்த பிள்ளை பால் குடி மறக்கும் தருவாயில் வந்து உன் கோயிலே அவனை விட்டுறேன் வேண்டிப்பாங்க. அங்கே ஏலிங்கிற குரு இருப்பார், அந்த குரு உருவாப்பார், அம்மா கடவுள் உனக்கு நல்லது செய்வார், மணி போமா அனுப்பிச்சு வைப்பார். அண்ணாவுக்கு சாமுவேல் பிறப்பார். சாமுவேல் பண்ணுவாங்க, சொன்ன மாதிரி கோயிலை விட்டுருவாங்க. போயிட்டு ஏலியினுடைய வளர்ப்பு சாமுவேல் வளருவார். அப்போ ஒரு நாள் பண்ணுவார், சாமுவேல் நைட்டில் படுத்துட்டு இருப்பார். அப்போ ஒரு குரல் கேட்கும், சாமுவேல் சாமுவேல். சாமுவேல் சின்ன பையன், எந்த பையன் இப்போ குரு ஏலிக்கிட்ட போவார், ஐயா என்னை கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிடல சாமுவேல், போய் படுத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவார். சரி போய் படுத்துப்பாரு. திரும்பவும் சாமுவேல் சாமுவேல், திரும்ப சாமுவேல் எழுந்து, ஐயா கூப்பிட்டீங்களா, குருவே கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிடலப்பா. ஏன்? இல்லை நீங்கள் கூட்டாரு, குரல் கேட்டுச்சு என்று சாமுவேல் சொல்லுவார். இப்போ ஏலி குருவுக்கு ஒன்றும் புரியாது, என்னாச்சு 2 மணி பையன் வந்து கேட்குறானே, ஒருவேளை சாமுவேலை ஆண்டவர் அழைச்சிருப்பாரோ என்ற எண்ணம் ஏலி குருவுக்கு தோன்றும். சாமுவேல், இனிமேல் 3ஆம் முறை இல்லையா, இன்னொரு முறையும் உனக்கு அந்த குரல் கேட்டுச்சுன்னா ஆண்டவரே பேசும், அடியவன் நான் கேட்கிறேன்னு சொல்லுன்னு சொல்லுவேன். ஆண்டவரே பேசுங்க, நான் கேட்கிறேன், என்ன சொல்லுங்க, நான் கேட்கிறேன், நடக்கிறேன், சொல்லுங்க. அதே மாதிரி என்ன பண்ண, 3ஆம் முறை சாமுவேலை யாவே ஆண்டவர் அழைப்பார். சாமுவேல் 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 சொல்லுவார், ஆண்டவரே பேசும், அடியவன் கேட்கிறேன்னு சொல்லுவார். அப்பொழுது மிக பெரும் ஆசிரியரை சாமுவேலுக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஏன் சொல்றேன்னா, ஆண்டவரே நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன், என்ன சொல்லுங்க நான் செய்கிறேன் என்று ஆண்டவருடைய திருவுளத்தை அறிந்து அதன்படி வாழ்கிறவன் எவனோ அவனே ஆண்டவருக்கு வந்த பிள்ளை. மாறாக எரிபலி காணிக்கை அத்து இது சம்பிரதாயம் சடங்குகள் அனைத்தும் அதற்கு அப்பாற்பட்டது. இன்றைய தியானமே அதை திருவாசகமே தான். எவன் ஒருவன் கடவுளுடைய திருவுளத்தை ஏற்று வாழ்கிறானோ, எவன் ஆண்டவர் சொல்லை கேட்டு அதன் நடக்கிறானோ அவனே ஆசிரியர் பெற்றவன். இது உறுதி. எனவே நாம் அதுக்கு எந்த சடங்கும் செய்யக்கூடாது அப்படி சொல்லல, அதுதான் முக்கியம் நினைச்சிடக்கூடாது. கடவுளுக்கு நம்ம காணிக்கையை கொடுக்கக்கூடாது அப்படின்னு தப்பா எடுத்துக்கூடாது. அப்போ உண்டியில் காசை போடக்கூடாதா, கோயிலுக்கு எதுவும் செய்யக்கூடாது அப்படி எடுத்துக்கூடாது. அதை காட்டிலும் லட்சம் மடங்கு நல்ல வல்லமும் இறக்க செயலுமே.
என்னால் சந்திப்போம்.